Hello guys, so welcome back to W2S Academy Prem Kiran channel. So நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது class 12 Physics Magnetism and Matter. இப்போ part 14 வீடியோஸ் நம்ம இங்க வந்திருக்கோம். இதுல என்னன்னா magnetic compass பத்தி ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். So magnetic compass எதுக்கு யூஸ் பண்றாங்க to find the direction of the magnetic field, ரைட்டா? பூமியில எந்த ஒரு horizontal surfaceல நீங்க வெச்சும் கூட earthோட magnetic field கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. இந்த compass எப்பவுமே பார்க்கிறதுக்கு நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு circular box இருக்கும். அந்த பாக்ஸ்ல வந்து பார்த்துட்டோம்னா இப்படி ஒரு pivot ஒன்னு இருக்கும். இந்த pivot மேல தான் வந்து மேக்னெட்டிக் நீடில் இப்படி வச்சிருப்பாங்க கரெக்டா. ஸோ இது மேலே இப்படி சுத்திட்டு இருக்கும். ஸோ இது எப்பவுமே எந்த டைரக்ஷனை காமிக்கும்? ஸோ மேக்னெட்டிக் நார்த் அண்ட் மேக்னெட்டிக் சவுத்தை தான் வந்து பார்த்துட்டோம்னா இது எப்பவுமே எனக்கு காமிக்கும். தட் இஸ் மேக்னெட்டிக் மெரிடியன்ல அலைன் ஆயிருக்கும் கரெக்டா. இதான மேக்னெட்டிக் மெரிடியன் இப்படி இருக்கும். இது வந்து பார்த்துட்டோம்னா இது ஜியோகிராபிக்கல் மெரிடியன், இது மேக்னெட்டிக் மெரிடியன். அப்ப காம்பஸ் வைக்கிறப்ப காம்பஸ் வந்து பார்த்துட்டோம்னா இப்படிதான் எனக்கு அலைன் ஆயிருக்கும் கரெக்டா. இந்த டைரக்ஷன்ல அலைன் ஆயிருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்துட்டோம்னா மேக்னெட்டிக் மெரிடியன், இது வந்து பார்த்துட்டோம்னா ஜியோகிராபிக்கல் மெரிடியன். ஸோ காம்பஸ் ஆல்வேஸ் ஷோஸ் த மேக்னெட்டிக் மெரிடியன் ஆஃப் த எர்த். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண சொல்றாங்கன்னா இதே காம்பஸை கொண்டு போய் நீங்க வந்து போல்ஸ்ல வச்சீங்கன்னா என்ன காமிக்கும்? போல்ஸ்ல எப்பவுமே இந்த காம்பஸ் பாக்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா ஒழுங்கா வேலை செய்யாது. ஓகேவா. ஸோ அட் போல்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா கான்வர்ஜ் ஆகும், டைவர்ஜ் ஆகும் கரெக்டா. இந்த இடத்துல இப்போ நீங்க இங்க எடுத்துட்டீங்கன்னா இங்க ஆரம்பிச்சு எனக்கு இப்படி வருதா, இப்படி எனக்கு இங்க வருதா. அப்போ இந்த இடத்துல இப்போ ஏரோமார்க் இப்படி போறதுன்னா இது டைவர்ஜ். ஓகே, ஒரு போல்ல இது டைவர்ஜ் ஆகும், இன்னொரு போல்ல வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இது கான்வர்ஜ் ஆகும். அப்போ இந்த இடத்துல கொண்டு போய் போல்ஸ்ல கொண்டு போய் காம்பஸ் பாக்ஸை வச்சீங்கன்னா அந்த காம்பஸ் பாக்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா டிஃப்ளெக்ட் ஆயிட்டே தான் இருக்கும், ஒழுங்காவே நம்மளுக்கு வந்து காமிக்காது. ஓகேவா. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா hence horizontal components of the earth's magnetic field is negligible. எந்த இடத்துல? இந்த இடத்துல horizontal components of the earth's magnetic field இங்கேயா இருந்தாலும் சரி இங்கேயா இருந்தாலும் சரி it is very less. It is very less. ஓகேவா, very negligible. ஓகேவா. அப்ப அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ண சொல்றாங்கன்னா this means that the needle can effectively point in any direction, thus in terms of pathfinding ability of the compass are useless at poles. அப்ப போல்ஸ்ல கொண்டு போய் நீங்க வந்து டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா அது காமிக்கிற டைரக்ஷன் ஒரிஜினல் டைரக்ஷன் கிடையாது. எந்தது? இந்த காம்பஸ் பாக்ஸ் இருக்குல்ல, இதை கொண்டு போய் போல்ஸ்ல வச்சீங்கன்னா horizontal components of the earth's magnetic field ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அந்த இடத்துல நீடில் வந்து ஒழுங்கா டைரக்ஷன் காமிக்காது, நீடில் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல கண்டுபிடிக்கிற போல்ஸ்ல வழி கண்டுபிடிக்கணும். ஏன்னா போல்ஸ்லயும் மக்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஓகேவா, சயின்டிபிக் பர்பஸ்க்காகனா அங்கெல்லாம் இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த காம்பஸ் பாக்ஸ் வேலை செய்யாது. இந்த காம்பஸ் பாக்ஸ் வேலை செய்யாது அப்படின்னா அப்ப வேற எதை யூஸ் பண்ணலாம்? சரி, ஹரிசாண்டல் காம்பஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. பாருங்க, இது இருக்குல்ல, இந்த இது இருக்குல்ல. சோ இந்த இதை வந்து பார்த்துட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணலாமான்னு பாக்குறாங்க, இதுவும் யூஸ் பண்ண முடியாது, காம்பஸ் பாக்ஸும் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா கண்டுபிடிச்சதுதான் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா டிப் சர்க்கிள். டிப் சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு டிவைஸ், டிப் சர்க்கிள். ஓகே, சோ அதைத்தான் இப்ப நான் காமிக்க போறேன். ஓகே, சோ போல்ஸ்ல வந்து டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிசாண்டல் காம்பஸும் யூஸ் பண்ண முடியாது, நார்மலான காம்பஸ் பாக்ஸும் யூஸ் பண்ண முடியாது. சோ அதுக்கு பதிலா வந்ததுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த டிப் சர்க்கிள் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு அந்த ஹரிசாண்டல் காம்பஸ் பாக்ஸ் மாதிரியே தான் இருக்கும், பட் ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகேவா, இதுக்கு பேரு டிப் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. சரி, இந்த டிப் சர்க்கிளை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சோ டிப் சர்க்கிள் இட் இஸ் ஆக்சுவலி a magnetic needle pivoted in a vertical manner. இப்படி நிக்கும் கரெக்டா. நம்ம அந்த இதுல என்ன பார்த்தோம்? ஹரிசாண்டல் காம்பஸ் பாக்ஸ்ல அந்த நீடில் வந்து ஹரிசாண்டலா இருக்கும் கரெக்டா. ஹரிசாண்டல் காம்பஸ் பாக்ஸ்ல வந்து நீடில் வந்து எனக்கு இப்படி இருக்கும், இங்க எப்படி இருக்கும்னா வெர்டிகலா இருக்கும்னு சொல்றாங்க. vertically இருக்கும். So we can measure the angle made by the magnetic field to its horizontal plane. So horizontal plane இப்படி இருக்கு, இந்த நீடில் இப்படி ஆடும். So இந்த நீடில் ஆடுறத பொறுத்து இந்த ஆங்கிள் உங்களால கண்டுபிடிக்க முடியும். Earth's horizontal இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இப்படி இருக்கா, இதை ஒழுங்கா வேலை செய்யல, அதனாலதான் வெர்டிக்கல் இது வச்சிருக்கோம். அப்ப இந்த வெர்டிக்கல் இது எந்த பக்கம் நகருதோ இதை நீங்க வந்து ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த இதை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு இது வந்து பார்த்துட்டோம்னா நீங்க நகர்றப்போ இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி, எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? இதை எங்க கொண்டு போய் வச்சா எனக்கு எப்படி இது டைரக்ஷன் காமிக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். இன் கேஸ் ஆஃப் போல்ஸ் திஸ் நீடில் பாயிண்ட்ஸ் டவுன்வர்ட். ஓகேவா, போல்ஸ்ல கொண்டு போய் வச்சீங்கன்னா இந்த நீடில் வந்து பார்த்துட்டோம்னா டவுன்வர்ட் டைரக்ஷன். எங்க? போல்ஸ்ல. ஒரே நிமிஷம், இப்படி இருக்கு. இதே நீடில கொண்டு போய் இந்த நீடில கொண்டு போய் நான் போல்ஸ்ல வச்சேன் அப்படின்னா அந்த நீடில் வந்து பார்த்துட்டோம்னா இப்படிதான் டைரக்ஷன் காமிக்கும். போல்ஸ்ல கொண்டு போய் நான் வச்சேன்னா இப்படி டைரக்ஷன் காமிக்கும்.
ஓகேவா? இதே ஈக்குவட்டார்ல கொண்டு போய் நான் வச்சேன்னா இது வந்து பார்த்துட்டோம்னா இப்படி ஹரிசாண்டலா இருக்கும் ஈக்குவட்டார்ல. ஓகே, சோ போல்ஸ்ல இட் ஆல்வேஸ் ஷோஸ் அண்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன் இப்படி இருக்கும் ரெண்டு இதுலயுமே. ஓகேவா? சோ ஈக்குவட்டார்ல வந்து பார்த்துட்டோம்னா ஹரிசாண்டலா இருக்கும். அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா எர்த்ஸ் மேக்னெட்டிசம் இஸ் கிரேட்லி டியூ டு அயன் அண்ட் நிக்கல் இன் மோல்டன் ஸ்டேட். கரெக்டா இதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். பூமிக்கு நடுவுல வந்து பார்த்துட்டோம்னா இந்த அயனும் நிக்கலும் மோல்டன் ஸ்டேட்ல கன்வெக்ஷன் மோஷன் மூலியமா மூவ் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த எர்த்துக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்க. சரி, நிலாக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கா? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியப்பா. நிலாக்கு வந்து பார்த்துட்டோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நிலாக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையவே கிடையாது. நிலாக்கு வந்து பார்த்துட்டோம்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு சுத்தமாவே இல்லை. மூணுக்கு வந்து பார்த்துட்டோம்னா நோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஏன்னா நிலாவோட கோர்ல வந்து எந்த விதமான மோல்டன் ஸ்டேட் மெட்டல்ஸுமே கிடையாது. ஓகேவா? உள்ளுக்குள்ள வந்து பார்த்துட்டோம்னா நோ மோல்டன் மெட்டல்ஸ் லைக் அயன் ஆர் நிக்கல் வந்து பார்த்துட்டோம்னா நிலால கிடையாது. அப்ப அதோட மோஷன் இல்லாததுனால எனக்கு என்ன ஆயிரும்? தே டோன்ட் ஹேவ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? நிலாவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையாது. சரி, வீனஸ் நீங்க பார்த்துட்டீங்கன்னா வீனஸ் வந்து பார்த்துட்டோம்னா அதோட ரொட்டேஷன் வந்து ஸ்லோவா இருக்கும் அண்ட் வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்பேர்ட் டு த ஜூபிட்டர். ஓகேவா? சோ வீனஸ்க்கு வந்து பார்த்துட்டோம்னா வீனஸ் எப்படி இருக்கும்? வீனஸ்க்கு அதோட ரொட்டேஷன் வந்து பார்த்துட்டோம்னா ஸ்லோ அண்ட் இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து பார்த்துட்டோம்னா வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் வென் கம்பேர் டு ஜூபிட்டர். ஏன்னா ஜூபிட்டர் வந்து பார்த்துட்டோம்னா சைஸும் பெருசு, ரொட்டேஷனும் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஜூபிட்டர் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஃபாஸ்டா எனக்கு வந்து ரொட்டேஷன் இருக்கும், ஃபாஸ்ட் ரொட்டேஷன் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஓகேவா? அண்ட் சோலார் ஃபிளாஷ், அதாவது இந்த சூரிய புயல்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே இருக்கு. கடந்த 200 வருஷத்துல இந்த இது டிக்ளனேஷன் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு எத்தனை டிகிரி வந்து மாறி இருக்கு அப்படின்னா 3.5 டிகிரி வந்து பார்த்துட்டோம்னா சேஞ்ச் ஆயிருக்கு முன்னாடி இருந்ததை விட. இப்போ நம்ம உங்களுக்கு வேல்யூ என்ன சொல்லியிருந்தேன்? 11.5 சொல்லியிருந்தேன்னா டிக்ளனேஷன் கரெக்ட் தானே? ஜியோகிராபிக்கல் மெரிடியனுக்கும் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து பார்த்துட்டோம்னா என்னது? ஆங்கிள் ஆஃப் டிக்ளனேஷன். இப்போ வந்து இது வந்து 11.5 டிகிரின்னு சொல்லியிருந்தேன். 200 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இது என்ன இருக்கு? 3.5 டிகிரி வந்து பார்த்துட்டோம்னா சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் குறைஞ்சிருக்கு சொல்ல போனோம்னா. முன்னாடி வந்து பார்த்துட்டோம்னா 14.5 சம்திங்ல இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா இப்போ 11.5க்கு வந்திருக்கு. ஸோ இன் லாஸ்ட் 200 இயர்ஸ்ல மட்டும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் இது மேக்னெட்டிக் காம்பஸ் என்ன அண்ட் ஹரிசாண்டல் காம்பஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க அண்ட் டிப் சர்க்கிள் எதுக்கு யூஸ் பண்றாங்க? இதுக்கு பேர் தானே டிப் சர்க்கிள். பேர் எழுதிடணும். இதுக்கு பேர் தான் டிப் சர்க்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு, அவ்வளவுதான்.